இப்போ நம்ம சின்ன போரூரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சு. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கல. மரம் இந்த மாதிரிங்களாம் இங்கே சாஞ்சு விழுந்துருக்கு. தண்ணி அவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஒருத்தர் எட்டி பார்க்கல பாருங்க. இப்போ வரைக்கும் எல்லோரும் இப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அடுத்த ஸ்ட்ரீட்டு எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒருத்தர் வரல. பாருங்களேன், இங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் வரலைங்க. ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 2 நாள் ஆச்சு, இவ்வளோ தண்ணி நிற்கிது. அந்த பக்கம்லாம் பாருங்களேன், வீட்டில் எத்தனை பேர் உள்ளே இருப்பாங்க. ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. பாருங்க, இந்த பெரியவர்லாம் வெளில தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இங்கே. அதுதாங்க சின்ன போரூரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட நிலையை பாருங்களேன். உள்ளே எவ்வளோ மரம் உடஞ்சி விழுந்துருக்கு. ஒருத்தர் வந்து இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட செவுரு இடிஞ்சு விழுந்துருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் பார்க்குறக்கு யாரும் கிடையாது. பாருங்க, அம்மா உணவகம்லாம் இருக்குது பாருங்க. இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாருங்க. பக்கத்து தெரு வரைக்கும் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. இந்த தெருக்கு ஒருத்தர் கூட வந்து வேலை பார்க்க மாட்டேன்றாங்க. பாருங்க, இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு பாருங்க முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான். 2 நாள் ஆச்சு மழை பெஞ்சு. 2 நாள் ஆச்சு. ஒரு சின்ன மோட்டர் கூட போடலை. மோட்டர் கூட விடுங்க, அட்லீஸ்ட் ட்ரைனேஜ் ஏதாவது ஓப்பன் பண்ணி கூட விடலை. அப்படியே தண்ணி இருக்குது. பக்கத்து தெருவுலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது தண்ணி. எப்பயாவது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து ரெடி பண்ண வழியை பாருங்கள்.